விஷயத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். சபைக்கும் உலகத்துக்கும் தேசத்துக்கும் நம் மத்தியில் நடக்கிற ஒவ்வொரு நாளும் நடக்கிற இந்த காரியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். யாரோ தெரிஞ்சுக்கிறது இல்லை, நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு வேதம் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்பாகவே என்ன சொல்லிடுச்சு? கடன் வாங்குறவன், ஆமாம் ஆமாம், அது தெரியுதா உங்களுக்கு? கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. சிம்பிள் விஷயம் அது. சப்போ இன்றைக்கு இந்த கடனை பற்றி நம்ம தியானிக்க இருக்கு. இந்த வாரமும் அடுத்த வாரமும் எனக்கு நிறைய டைம் வேணும் இதுக்கு. இது ரொம்ப உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். சபை வளர்ச்சிக்கும் ஒவ்வொரு நாளும் நாம் தேவனோடு நெருங்கி பழகுவதற்கும் அது பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். முதலாவதாக கடன் வாங்கினவன் என்னவா இருக்கிறானா? கடன் கொடுத்தனுக்கு அடிமை ஆகிட்டான். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க? கடன் தீர்க்கணும். நம்பர்ஸில் இருக்குது. என்னத்தில் இருக்குது? நம்பர்ஸ்னால் என்ன நம்பர்ஸு? 30,000, 3 லட்சம், 5 லட்சம். இந்த நம்பர்ஸில் தான் சொல்லுவாங்க. கடன் எதனா கடன் எவ்வளோ கடன் இருக்குதுன்னு என்ன பண்ணுவாங்க? அவங்க நம்பர்ஸில் சொல்லுவாங்க. 3 லட்சம் இருக்குது, இந்த கடன் தீர்ந்தால் போதும் அப்படின்னு நிறைய பேர் நம்பர்ஸில் சொல்லுவாங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா கடன் நம்பரில் இருக்காது, அது ஒரு கட்டில் இருக்கும். என்னவா இருக்கும்? கட்டு, ஒரு கட்டு. அது இட் இஸ் அ ஸ்ட்ராங் ஹோல்டு. கடன்றது ஒரு நம்பர் கிடையாது. நம்ம சொல்கிறோம் எனக்கு ஒரு 3 லட்சம் கடன் இருக்குது, எனக்கு 2 லட்சம் கடன் இருக்குது, ஜெபம் பண்ணணும், தீர்த்து விட்டுறணும்னு. அது நம்முடைய கணக்கு. ஆனால் ஒரிஜினலாக அதுக்கு பின்னால் என்ன வேலை செய்கிறது? கட்டு, ஸ்ட்ராங் ஹோல்டு. என்னோட சொல்லுங்கள் எல்லோரும் பார்க்கலாம். ஸ்ட்ராங் ஹோல்டு அதுக்கு பின்னால் வேலை செய்கிறதா இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு தடவையும் எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே எப்படி ஆனால் இந்த கடத்தை தீர்த்துருங்க ஆண்டவரே. ஆமாம், நீங்கள் வாங்குவீங்க, அவர் தீர்த்துருவார். அப்படி கிடையாது. எப்படி 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 இருக்குதா? இது கட்டு. தீர்த்தாலுமே உங்களுக்கு திருப்பி கடன் வாங்குகிற மாதிரி ஒரு மைண்டு வந்துடும். அதனால் இந்த கடன் என்பது என்னவா இருக்கிறது? ஒரு கட்டாக இருக்கிறது. என்ன இருக்கிறது? ஸ்ட்ராங் ஹோல்டு. எப்படி குடி, பெண்கள் பழக்கம், பாவ பழக்கம் எப்படி ஒடிச்சு 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 வெளியே வந்தீங்களோ அதே போல் இந்த கடத்தை கூட ஒடிச்சு வெளியே வரணும். நல்லா உற்சாகமாக கை தட்டுங்க. நீங்கள் கை தட்டு பார்த்தாலும் அடுத்த வாரம் கடன் வாங்குற மாதிரி இருக்குது. ஆமாம். எப்படி 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 கடன்றது எப்படி எண்ணத்தில் இருக்குது? நம்பர்ஸில் இல்லை, நம்பர்ஸில் இல்லை. நீங்கள் நம்பர் சொல்லலாம். 8 லட்சம், 10 லட்சம் கடன் இருக்குது, 3 லட்சம், அது மாதிரி சொல்கிறது நம்பர். அது மாறாது, ஏறும் இறங்கும். ஆனால் அதுக்கு பின்னால் என்ன இருக்கிறது? அது ஒரு கட்டு. லோன் என்பது ஒரு கட்டு. அது லோன் எப்படி உருவாகிறது நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதை நீங்கள் வீட்டில் போய் தியானிக்கணும், தெரிஞ்சுக்கணும். கடன் வாங்குறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிக்கணும். அதுலேருந்து எப்படி வெளியே வருவோன்றது தியானிக்கிறோம். ஆமென். தேவன் உங்களுக்கு ஒரு வழி இருந்தால் தேவனிடத்தில் 1000 வழிகள் இருக்குது. அந்த கடன்லேருந்தெல்லாம் மீட்ட தேவனிடத்தில் 1000 வழி. பாவியாக இருக்கும் பொழுதே நமக்கு என்ன பண்ணாராம்? பிளான் பண்ணிட்டாராம் இவனை ரசிக்கணும்ன்ட்டு. அப்போ நீங்கள் கடன் வாங்கும் பொழுதே என்ன பண்ணிட்டாரா ஆண்டவர்? நீங்கள் வாங்கினே இருக்கும், அவர் விட்டு வச்சுருவார். அப்படி இல்லை, ஒரு இரக்கம் காட்டுறாரு, ஒரு கிருபை காட்டுகிறார் தப்பித்துக்கொள்ள. சரிங்களா? இந்த லோன் எப்படி வேலை செய்யுது அப்படின்றது இன்றைக்கி தியானிக்கிறோம். சவுண்ட் எல்லாம் கரெக்டாக கேட்குதா பின்னாடி? ஓகே. இந்த லோன் எப்படி வேலை செய்கிறது என்று நாம் இன்றைக்கு தியானிக்கிறோம். எப்படி இந்த லோன் வேலை செய்கிறது பாருங்கள். முதலாவது இந்த தேசத்தில் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? உதாரணத்துக்கு இதுதான் கவர்மெண்ட். சரிங்களா? கவர்மெண்ட் என்ன பண்ணுது? இது ரொம்ப பெரிய விஷயம் இது. ஆனாலும் நான் உங்களுக்கு அது என்ன பண்ணுறேன், ஈஸியாக விலைக்கு சொல்கிறேன். சரி, உங்களுக்கு தெரியுதா? எல்லாருக்கும் தெரியுதா இது? இவங்க யாரு? இவங்க யாரு? இவங்க யாரு? ஜனம். ஜனம் நம்ம தான் இது. இவங்க யாரு? இவங்க யாரு? இப்படி தான் இருக்கிறது விஷயம். சரிங்களா? இந்த கவர்மெண்ட்டு இவங்களை பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க. காசு பிரிண்ட் பண்ண சொன்ன உடனே காசெல்லாம் பிரிண்ட் பண்ணுறாங்க. பிரிண்ட் பண்ணிவிட்டு யார்கிட்ட கொடுக்கணும்? ஜனங்க கிட்ட கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? கடனாக கொடுக்கணும். அதுதான் டெய்லி ஃபோன் வருது உங்களுக்கு. கடனாக கொடுக்கணும்.
திருப்பி இந்த காசு எங்கே போகுது? பேங்க் போகுது. திருப்பி இந்த காசு எங்கே போகுது? கவர்மெண்ட்டுக்கு போகுது. பார்த்தீங்களா? இன்னொரு தடவை. இது யார்? இது அது என் மனைவி. அது நீங்கள் அங்கே பார்க்காதீங்க, இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். இங்கே என்ன இது? இது யார்? இது இது யார்? இது ஜனம். அப்போ இந்த கவர்மெண்ட் என்ன சொல்லுது? கவர்மெண்ட் என்ன சொல்லுது? காசை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு. சரிங்களா? அப்போ திருப்பி இந்த பேங்க் என்ன பண்ணுது? ஜனங்களுக்கு கடன் கொடுக்குது. இந்த ஜனங்க கடன் என்ன பண்ணுறாங்க? கட்டுறாங்க. கட்டினா காசு எங்கே போகுது? திருப்பி இந்த காசு எங்கே போகுது? புரிஞ்சிச்சிங்களா? இப்போ நீங்கள் கடனே வாங்கலைன்னு வச்சுக்கோங்க, இங்கே இந்த பேங்க்கில் இருக்கிற காசில் என்ன ஆகிடுது? பேப்பர் ஆகிடுது. இந்த பேங்க்லேயே காசு பேப்பர் ஆயிடுச்சுன்னா இந்த சர்க்கார் என்ன ஆகுது? விழுந்து போயிடுது. லாஸ் ஆகாது, விழுந்துடும். அந்த சர்க்கார் என்ன பண்ணிடும்? விழுந்துடும். அப்போது ஒவ்வொரு தடவையும் ப்ரெஷர் யார் மேலே இருக்கும்? பேங்க் மேலே இருக்கும். பேங்க் என்ன பண்ணுது? ஜனங்க மேலே ப்ரெஷர் ஏற்றினே இருக்கும். கடன் வாங்கு, கடன் வாங்கு, கடன் வாங்கு, கடன் வாங்கு, கடன் வாங்கு. இந்த கடன் வாங்கினா தான் இந்த காசு பேங்க்குக்கு போவோம். பேங்க்லேருந்து சர்க்கிள். இதுதான் சர்க்கிள், இதுதான் கோட்டை. சரிங்களா? அதனால தான் உங்களுக்கு டெய்லி கார் வருது. உங்களுக்கு கார் இருக்குதா? நீங்கள் ஒன்றுமே பண்ணாதீங்க, 100% உங்களுக்கு நான் லோன் தரேன்றான். ஐயோ ஆண்டவரே, ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணியிருந்தேன் நான் அப்படின்னு வாங்கிடுங்கிட்ட போகிறீங்க. சும்மா சொல்கிற உதாரணம். அப்போ இந்த லோன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? 13 வயசுலேருந்து 18 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் லோன் தருவாங்க. பார்த்தா நானே லோன் வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கிறேன். வாங்கிடாதீங்க. 13 வயசுலேருந்து இங்கே வந்து 10,000 ரூபா 20,000 ரூபா கொடுக்குறாங்க 13 வயசில். எப்போ இவன் வேலைக்கு போகிறானோ இவன் வந்து கெப்பாசிட்டி வந்து 40 lakhs 50 lakhs இங்கே நல்ல செட்டில் ஆகிறப்போ உங்களுக்கு 1.5 கோடி 2 கோடி உங்களது அந்த சிபில் அப்படின்ற ஒரு மார்க்கை பிடிச்சி கொடுக்குவாங்க. அப்போ என்ன ஆகிடும்? இதுதான் ஒரு பக்கா வயசு. எந்த வயசு? தப்பாக படிச்சுன்னு இருக்கிறீங்களே, 18லேருந்து 60. சரிங்களா? இப்போ இந்த வயசு தான் ஒரு மனுஷனுக்கு பலனுள்ள வயசு. இவன் எல்லாம் வாழ்நாள் எல்லாமே சம்பாரிச்சு யாருக்கு கொடுக்குறான்? பேங்க் யாருக்கு கொடுக்குது? அப்போ கவர்மெண்ட் ஆளுகிறது. பேங்க் என்ன பண்ணுது? லோன் கொடு, லோன் கொடு, லோன் கொடு, லோன் கொடு ஜனங்களுக்கு இருந்து. இந்த பேங்க், இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து நிறைய பேங்க்கோட கனெக்ட் ஆகிருக்கும். வரும் இந்த ரிசர்வ் பேங்க் கொடுக்காது, டைரெக்டாக ரிசர்வ் பேங்க் எதுவுமே இன்வால்வ் ஆகாது. வேறு நிறைய பேங்க்ஸ் இருக்குது, ஐசிஐசி அது நிறைய பேங்க்ஸ் இருக்குது. அவங்க தான் லோன் கொடு, லோன் வாங்க. சின்ன பேங்க் இருக்குது, பெரிய பேங்க்கெல்லாம் இருக்குது. இவங்க தான் என்ன பண்ணுவாங்க? லோன் வாங்கணும் ரொம்ப ஒத்தடம் கொடுக்குவாங்க. ரொம்ப என்ன பண்ணுறாங்க? ப்ரெஷர் பண்ணுவாங்க. 1000 ரூபாய் வேணுமா? 10,000 ரூபாய் வேணுமா? 1 லட்சம் வேணுமா? ஒரு மொபைல் வேணுமா? உங்களுக்கு ஒன்றுமே வேணாமா? லோன் வாங்கிக்கோங்கன்னு ப்ரெஷர் ஏற்றினே இருக்குவாங்க. ஏன்? இந்த பேங்க்குக்கு ஒரு டார்கெட் இருக்கும். ப்ரைவேட் பேங்க்ஸுக்கு, இந்த ப்ரைவேட் பேங்க்ஸ்க்கு ஒரு 30ஆம் தேதிக்குள்ளே இவ்வளோ பேரை கடன் பிடிக்கணும். அவங்களுக்கு ஒரு டார்கெட் கொடுத்துரும். அவ்வளோ பேர் அவங்களுக்கு சம்பளம் வரும். அதில் தான் அவங்க எப்படியான ஆளுங்களை பிடிச்சி லோனை கொடுத்துருவாங்க. இப்படி தான் லோன் என்ன ஆகுறது? உலகம் முழுக்க வழக்காகுது. இந்தியாவில் மாத்திரம் கிடையாது, உலகம் முழுக்குமே வந்துட்டு லோன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இப்படி தான் ஒர்க் ஆகும். கவர்மெண்ட் வந்து பேங்க் சொல்லும், பேங்க் வந்து ஜனங்களுக்கு கொடுக்கும். இது இப்படியே ரொட்டேஷன் ஆகும். வாழ்நாள் முழுக்குமே மனுஷன் என்ன பண்ணுறான்? கடத்திலே இருக்கிறான். இதுதான் கடத்தினுடைய ரகசியம். அப்போ தேவ பிள்ளைகளான நம்ம கடத்தில் இருக்கக்கூடாது. இது உலகம், இது உலகத்தினுடைய எப்படின்னா மாட்டிடுவான் உங்களை. நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பர் ஒருத்தர்கிட்ட இருக்குது, உங்கள் ஆதார் கார்டு ஒருத்தர்கிட்ட இருக்குது, உங்கள் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களே தெரியாத ஒருத்தர் வச்சு பேங்க்காரவங்களாம் வாங்கிடுறாங்க, பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க. அதை எப்படியும் உங்கள்கிட்ட லோன் இல்லைன்னு தெரிஞ்சுக்கின்னு இங்கே எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க, எவ்வளோ கொடுத்தா தாங்குவீங்க, எல்லாம் அவங்களுக்கு நம்மளை விட அவங்களுக்கு நல்லா, அவங்க அதுக்கு தான் வேலை, அவங்களுக்கு வேறு வேலையே இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த லோனு எப்படி நீங்கள் வாங்கணும், இது ஒரு கோட்டை மாதிரி. அந்த கோட்டைக்குள்ளே ஒரு தடவை சிக்கிக்கிட்டா என்ன ஆகிடுது? என்னவோ வேறு உதாரணம் வருது எனக்கு. இது வெளியே இருக்கிற அவமானம் உள்ளே வந்துடுற மாதிரியா. ஆண்டவர் என்ன சொன்னார்? வாசப்படியில் என்ன படுத்திருக்குதா? பாவம்
படுத்துருக்குதா? எங்கே படுத்துருக்குதா? வெளியே படுத்து. அது உள்ளே வந்துடுச்சுன்னா கஷ்டம் ஆகிடும். அப்போது ஒவ்வொரு தடவையும் லோனு வாங்கினோன்னா நம்ம வந்துட்டு ரொம்ப யோசிக்க வேண்டியதாய் இருக்கணும். லோனு தேவையா நமக்கு? நம்ம தேவ பிள்ளாச்சே. நம்ம இப்போ என்ன பாடணும்? இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும். அதான் எல்லாருக்கும் தெரியுது. இது என்ன தெரியுமா? சாத்தான் கோட்டைக்குள்ளே நீ போய்விட்ட, மாதம் மாதம் இஎம்ஐ கட்ட வேண்டும், 45 வருஷமாக கட்டினே இருக்க வேண்டும். அதுதான் இந்த கோட்டை. எப்படி இருக்குதா? இட்ஸ் எ ட்ராப், இட்ஸ் எ ட்ராப். ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம என்ன நினைக்கிறோம்? கடன்றது இப்படி வாங்கினேன் இப்படி கொடுத்துருவேன், இப்படி வாங்கினேன் ரொம்ப சந்தோஷம், அப்படி வாங்கி அப்படி கொடுத்துடலாம். அதுக்கு பேர் கடன் தீர்க்கிறது இல்லை. தேவனை நம்பணும். ஆமென். ஜெபிக்கணும். இது ஒரு 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 ஸ்ட்ராங் ஹோல்டுன்றாங்க. இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்க? ஒரு தடவை பிடிச்சிச்சின்னா, இந்த கடன் வாங்கணும் அப்படின்னு பிடிச்சிச்சின்னா கடன் வாங்கினே இருக்குவான். மோகம் அப்படியே கடனை வாங்கி எதை வாங்குறது, இதை வாங்குறது, இந்த கடனை வாங்கி அந்த கடனை தீர்க்கிறது, கடத்திலேயே இருக்க வைக்கும். அதான் பேங்க். அதுதான் நமக்கும் மனசுலையும் அப்படி தான் தோண்டும். ப்ளஸ் உங்களை பணக்காராக ஆக்ட் பண்ண வைக்குவாங்க. எப்படி பணக்காராக இருக்கிறது வேறு, பணக்காராக ஆக்ட் பண்ணுறது வேறு. எக்ஸ்கியூஸ் மீ, பணக்காராக இருக்கிறது வேறு, பணக்காராக ஆக்ட் பண்ணுறது வேறு. இதை நான் எங்கே சொன்னேன்னு வீட்டில் போய் சொல்லிடாதீங்க. ரொம்ப முக்கியம் இந்த விஷயம். பணக்காராக இருக்கிறதுனா உண்மையிலே பணக்காரன் சமாதானமாக இருக்கிறாங்க. இந்த பணக்காரன் ஆக்ட் பண்ணுறது என்ன தெரியுமா? இந்த பேங்க்லலாம் சைன் பண்ணுறப்போ, மேடம் ஒரு சைன் பண்ணுங்க மேடம் அப்படின்றான். ஒரு நாள் கார் வாங்குறப்போ நான் சைன் பண்ணின்னு இருக்கிறேன். மேடம் சைன் பண்ணுறாங்க. எங்கள் மேடம் எப்போ நாங்களே சைன் பண்ணாங்க. என்ன சார் ஒரு சைன் பண்ணுன்றோம். அடாடாடாடா, சித்தப்பா அப்படி போகிறான். சித்தப்பா சார் நீ வேணா அப்படின்றான். எல்லாரையும் அவன் என்ன பண்ணிடுறான்? அப்படியே பணக்கார் பண்ணி விட்டுறான் ஃப்ரீயாகவே, வாயிலேயே. சார் மேடம் சார்னு இவனும் போடு போடு, நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு. என்ன எழுதி இருக்குது? எல்லாம் குட்டி 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 குட்டியாக போட்டுக்குது. அது போடணுன்னா இந்த மாதிரி 4 கிளாஸ் போடணும். என்ன எழுதி இருக்குது? அது சைன் பண்ணுற வரைக்கும் தான் அவன் சார். சைன் பண்ணிட்ட பிறகு உன் குடுமி அவன் கையில். லோன் டிலே ஆகி போச்சு, 10 கால் வரும். ஃபஸ்ட்டு 4 ஃபோன் நல்லதாக பேசுவான், அப்புறம் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். இதுதான் விஷயம். ஸோ அதனால் இந்த கோட்டைக்குள்ளே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? உள்ளே போயிடக்கூடாது. இது ஒரு சாபம், இது ஒரு தரித்திரம். இதுக்குள்ளே போகக்கூடாது நம்ம. அல்லேலூயா. அப்போது 1000 தான் நமக்கு கால்ஸ் வந்தாலுமே அவங்களுடைய அஜெண்டா தான் நிறைவேறும். அவங்க நினச்சின்னு தான் சாதிக்குவாங்க. அவங்க நினச்சின்னு, ஏன்னா இப்படி வந்தால் தான் தேசமே ஓடுது. சரிங்களா? ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரு? நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டாய். கடத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்துடுவார். இனி எவ்வளோ வாக்குத்தத்தங்க இருக்குது, எவ்வளோ பேருக்கு தெரியும்? என்ன இங்கே உட்காந்துருக்குறவங்க யார் கடத்தில் இல்லை? பார்த்தா ரொம்ப பிரைட்டாக தெரியுறீங்க, ஆனால் உள்ளே இருக்குது போல் தெரியுது இல்லைங்களா? 5 ரூபா வட்டி, 8 ரூபா வட்டி, 10 ரூபா வட்டி, 20 ரூபா வட்டி. ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிடாதீங்க. அது நம்மளை அழிச்சிடும். ஒரு நாளும் தூங்க விடாது, சந்தோஷமாய் இருக்க விடாது. நாளைக்கு தான் யோசிக்குவோம், இன்னைக்கு விட்டுருவோம். ஏன்? நாளைக்கு காசை கட்டணும் அப்படின்னு. அந்த நாளைக்கு எப்படி வேலை செய்யணும் வேலை செய்யணும் வேலை செய்யணும் வேலை செய்யணும், அதை ஆராதிக்க தெரில, பைபிளில் ரகசியங்களை தெரில. அவன் இறுதியெல்லாம் என்னவா இருக்கிறது? எப்படிடா இந்த லோனை நான் கட்டுவேன்? அது ஒரு கட்டு. சொல்லுங்கள், அது ஒரு கட்டு. அதனால் வந்துட்டு இப்போ நீங்கள் தெரியாத லோன் எடுத்துட்டீங்க, இதோடு விட்டுருணும். இன்றைக்கி உங்களுடைய கடனெல்லாம் ஆண்டவர் தீர்த்து தருவார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? சிரிச்சுக்கினே சொல்லுங்கள், விசுவாசிக்கிறீங்களா? ஆமாம் 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 ஆமாம். பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கணும். கடன் வாங்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிக்கணும், ஜெபிக்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்? கடனை வாங்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். காம்படிஷன் ஸ்பிரிட் இருக்கக்கூடாது. நமக்கு எந்த காரணத்துக்கும் போட்டி இருக்கக்கூடாது. போட்டி இருக்கக்கூடாது. இப்படி பண்ணோம், அப்படி செய்யணும், எப்படி செய்யணும் இருக்குது. வயசில் ஒரு இப்படி ஸ்பீட்டில் வந்துடுறாங்க. ஆனால் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு நாளும் இந்த கடத்துக்குள்ளே போயிடக்கூடாது. இப்படி தீர்த்துருவேன், 3 வருஷத்துக்கு தீர்த்துருவேன், 10 வருஷத்துக்கு, ரொம்ப சந்தோஷம். அவன் சொல்கிறான் அப்படி சைன் பண்ணுறப்போ தீர்த்துருவோம். ஆனால் அது அவ்வளோ சுலபம் கிடையாது.
பாருங்கள், போன வாரம் ஜெபிச்சிங்க, இந்த வாரம் வந்தீங்க நிற்கிறேன். எப்படி இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. நம்ம ஜெபிச்சு சீக்கிரம் கொண்டாடுறீங்க போல தெரியுது. நீங்கள் எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை இப்படி கண்மூடி துறக்கிறதுக்குள்ளே ஞாயிற்றுக்கிழமை வந்துடுது. அப்போ அதே மாதிரி தான் இந்த இஎம்ஐ கூட அப்படி கண்மூடி கண் துறக்கிறதுக்குள்ளே. அப்போ நீங்கள் உழைக்கும் பொழுதெல்லாம் என்ன உங்களுக்கு வேலை மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்? காசு இல்லை. நீங்கள் சம்பாதிக்கிறதெல்லாம் எடுத்துன்னு போய் அப்போ இன்ட்ரெஸ்ட் வருமா? வேலை மேலே இன்ட்ரெஸ்ட் வருமா? வேலை மேலே இன்ட்ரெஸ்ட்டு காலையில் அப்படி பிரைட்டாக எழுந்துச்சி போக முடியுதா? வேலைக்கு போக முடியுதா? போகவே முடியாது. காரணம் என்ன? ஃபஸ்ட்டு தெரிஞ்சிடுது. இந்த 15 நாள் சம்பளம் வந்தாலுமே அது எங்கே போகுது? அங்கே போகுது. உலகெல்லாம் கடன் வாங்கலாம், ஊரெல்லாம் கடன் வாங்கலாம், ஆனால் நம்ம வாங்கக்கூடாது. ஆமே. ஏன்? we are brought with a price. நாம் இயேசுவின் இரத்தத்தால் கொல்லப்பட்டிருக்கிறோம், வாங்கப்பட்டிருக்கிறோம். படிக்கலாம். யாது 2 கொரிந்தியர் எவ்வளோங்க? யாது 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் படிக்கலாயா? கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம்யா. போயிடுச்சு ஸ்க்ரீனு. பார்க்கலாம், படிக்கலாம். நிறைய பேருக்கு தமிழ் தெரியாத கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்களே, கொல்லப்பட்டிருக்கிறீர்களே. என்ன படிக்கிறீங்க? கொல்லப்பட்டிருக்கிறீங்க. சரிங்களா? யூ ஹாவ் brought with a price. சொல்லுங்க. யூ ஆர் brought with a, சொல்லுங்க, நெஞ்சு மேலே கை வச்சு சொல்லுங்க. ஐ ஆம் brought with a price. நீங்கள் என்னவா இருக்கிறீங்க? ஒருவருடைய ரத்தத்தால் நீங்கள் சொந்தம் கிடையாது. சொந்தமாக யூ கேனாட் டிசைட். ஓகே, உங்களுக்கு ஒரு அருமையான தகப்பன் இருக்கிறார். அவர் உங்களை வாங்கியிருக்கிறார். நீங்கள் அவர்கிட்ட கேட்கணும். சரி, இப்போ அவர் உங்களை வாங்கியிருக்கிறாரு, உங்களையும் என்னையும் வாங்கியிருக்கிறாரு. அந்த ரத்தம் எவ்வளோ விலைங்க? அது விலையே இல்லை. யார் சொல்லி இந்த விலை இல்லைன்னு? சரி, இப்போது சைட்டை வாங்கிறதுக்கு போயிருந்தீங்களா? போன வாரம்லாம் எல்லாம் போயிருந்தீங்களா? இப்போ இந்த சைட்டு எவ்வளோ விலைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு பென்னு கொடுக்குவேன். அந்த ஓனர் சொல்லுவார் 10,000 ரூபான்னு. நீங்கள் வாங்கிடுவீங்களா? மார்க்கெட் வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரியுது? பேப்பரில் போடணும். அது வரைக்கும் காத்துன்னு இருக்கணும். பாருங்க, என்ன வியாபாரிங்களே இல்லை. சொல்லுங்க, ஒரு சைட்டை வாங்கிறதுக்கு போகிறீங்க லிங்கலாட்சிபுரத்தில், விட்டுருங்க, ஊரெல்லாம் விட்டுருங்க, லிங்கலாட்சிபுரத்தில் வாங்கணும். இந்த டர்னிங்கில் ஒரு சைட் இருக்குது, 30-40 இருக்குது. சரிங்களா? இப்போ அதை நீங்கள் வாங்கினீங்க. ஏஜென்ட் தெரியும் தானே? ஏற்றி ரக்கரக்காலம் இது அதோ நம்மளும் அப்படியே மயங்கி வாங்க போகிறோம். ஆனால் ஒவ்வொரு ரேட்டு சொல்கிறானா இல்லையா? அவன் கண்டிப்பாக அதில் என்ன பண்ணியிருக்குமா? ஃபிட்டிங்ஸ் வச்சுருக்குவான். இவனுக்கு ஒரு 10,000 ரூபாவோ 5,000 ரூபாவோ 500 ரூபாவோ 600 வச்சுட்டு தான் அவன் நம்மக்கிட்ட சொல்ல. நம்ம ஊர் விட்டு வந்துருக்குறோம், நமக்கு தெரியாத பேன்னு எவ்வளோன்னு கேட்டுக்கிறோம். அப்போது எப்படி கண்டுபிடிக்கிறது? லாயர்கிட்ட போனால் லையர் ஆகிடுறோம் நம்ம. இப்போ வேணாம், லாயர் வரைக்கும் போகிறது வேணாம், டைம் இல்லை. சரி, மார்க்கெட் ரேட்டு எப்படி நம்ம என்னென்ன டெக்கனராலியாக பார்க்க முடியுது டெய்லி போயிட்டு? இல்லை. அப்போ எப்படின்னா, எப்படி அந்த சைட்டினுடைய ரேட்டு அப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா, போன வாரம் அந்த சைட்டை 5,000 ரூபாய்க்கு விற்றாங்க, இது பாருங்க அப்படின்னு காட்டினா என்ன ஆகிடும்? இந்த வேல்யூ என்ன ஆகிடும்? அப்போ இந்த இதனுடைய வேல்யூ எவ்வளோ? 5,000 ரூபாய். சரிங்களா? அந்த சைட் எவ்வளோத்துக்கு போச்சு? அதே விலை தான் இதுவும். இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஏஜென்ட்டை போக்கிறியோ நம்ம போயிட்டு அவங்கக்கிட்ட இவங்ககிட்ட அலைசி ஆராய்ச்சின்னு இருக்க டைம் இல்லை. பக்கத்து சைட்டு இந்த ஊரில் இந்த டர்னிங்கில் இந்த கார்னரில் எவ்வளோத்துக்கு விற்பனை ஆச்சோ அந்த விலை தான் இந்த விலை. நமக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு, கொஞ்சம் 10 ரூபா ஜாஸ்தி கொடுக்கலாம், 10 ரூபா கம்மி கொடுக்கலாம். இப்படி தான் கண்டுபிடிக்கணும் ரேட்டு. சும்மா அவங்க வந்த மாதிரி இவங்க மாதிரி கேட்க முடியாது. அந்த ப்ரெசண்ட் என்ன சேலாக இருக்கிறதோ அது ரேட்டு தான் இந்த ரேட். நமக்கு வாய்க்கு வந்த மாதிரி ரேட்டெல்லாம் சொல்ல முடியாது. அப்போ இயேசுவின் ரத்தம் நம்மை மீட்டெடுத்திருக்கிறதா, அது எவ்வளோ விலை? விலையே இல்லைன்னு ஏன் சொல்கிறீங்க? விலை இருக்குது. விலை இல்லைன்னா எதுவுமே மரியாதை கிடையாது. ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னா
எதுவுமே வாங்கக்கூடாது. உங்கள் ஊரில் இந்த ஃபேவரட் ஷாப்புன்னு ஒன்று இருக்குது. 100 ரூபாய் சாரியை 200 ரூபான்னு போட்டு 100 ரூபாய் ஆஃப் ப்ரைஸ்ன்னு கொடுக்குறான். ஜனம் அப்படியே முக்கி அடிக்குது. ஏற்கனவே 100 ரூபா தான், நான் பார்த்துருக்கிறேன். அதை 200 ருபீஸ் ஆஃப் ப்ரைஸ்ன்னு போட்டால் எல்லாம் அப்படியே க்யூ முந்தி அடிச்சுக்கின்னு. நம்ம சர்ச் ஆளுங்களும் நிறைய பேரை பார்த்தேன். என்ன விஷயம்னா அது ஒரு சீட்டிங், சரிங்களா? அப்போ இயேசுவின் ரத்தம் நம்மை வாங்கி இருக்கிறது, விலை கொடுத்து. என்ன ரேட்டு, என்னென்ன ரேட்டில் வாங்கினார் அவர் அப்படின்னா, அந்த ரேட்டு எவ்வளோ? 10,000, 5,000, $100, $5,000, எவ்வளோ டாலர்? அது வந்துட்டு ஏன் அந்த ரத்தத்துக்கு விலையிட முடியாதுன்னா ரேட் இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனைனா யாராலையும் கொடுக்க முடியல. என்னவாயிடுச்சா? ரத்தம் தானே. அந்த ஷேக் ஹம்தான் இருக்கிறான் எங்கள் சவுதி அரேபியாவில். அந்த கமோடு டாய்லெட் கூட கோல்டில் தான் இருக்குது. அந்த வாஷ் பண்ணுறதும் கோல்டு, சாப்பிட்ற ஸ்பூனும் கோல்டு, உட்கார்றதும் கோல்டு, கட்லும் கோல்டு, பிளெயினும் கோல்டு, எல்லாமே கோல்டு தான். அதெல்லாமே விற்று ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு கொடுத்தா கூட அது ஒரு ஆத்மாவுக்கு பத்தாது. ஒரு ஆத்மாவுக்கு பத்தாது, போதாது. அவ்வளோ பெரிய பணக்காரர் எல்லாம் விற்று கொடுத்தா கூட அது வந்துட்டு போதாது, ஈடாகாதது. அதனால் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, இது யாராலையும் இந்த விலை கட்ட முடியாததுனால இலவசம் பண்ணிட்டார். அதனால் இலவசம்னோன்னா கேவலம் நினச்சிடக்கூடாது. யாராலையும் ப்ரைஸ் கட்ட முடியல. அது என்னென்ன மாதிரி எல்லாம் என் உழைப்பு, என் காசு, என் ஆஸ்தி எடுத்துன்னு வந்து கொடுத்தாலும் என்னுடைய ரட்சிப்புக்கே அது போதாது, அது பத்தாது. அதனால தான் அவர் என்ன பண்ணிட்டாரு, இலவசமாக கொடுத்துட்டார். அப்போ நீங்கள் யார் சொத்து இல்லை? நம்முடைய சொத்து கிடையாது, நம்ம தேவனுடைய சொத்தாக இருக்கிறோம். அப்போ இந்த கடனை வாங்கிட்டீங்க, நீங்கள் கடனை வாங்கக்கூடாதுன்ற அந்த மோடுக்கு வரணும். முதலாவது என்ன வரணும், எப்படி கடன் வாங்கக்கூடாது ஆண்டவரே? எவ்வளோ வசனங்கள் இருக்கிறது. கடன் வந்துட்டு வாங்கவே கூடாதுன்றதுக்கு நமக்கு எவ்வளவோ வசனங்கள் இருக்கிறது. அப்போது ஒவ்வொரு தடவையும் இந்த கடத்திலேருந்து வெளியே வரணும்னு எப்படி வரணும் அப்படின்றது தான் இப்போ நம்ம தியானிக்கிறோம். முதலாவது வந்துட்டு அநேகருடைய உள்ளத்தில் என்னென்னா, கேன் ஐ எவர் கிளியர் திஸ் லோன்? இந்த லோனை தீர்த்திடுவேனா, முடியுமா அப்படின்னு என்றப்போ அவங்களுக்கு சோர்ஸஸ் இல்லை. சோர்ஸஸ்னால் இதை விற்றுட்டு அது பண்ணிடலாம், அதை விற்றுட்டு இது பண்ணிடலாம், இங்கேருந்து காசு வருதே இதை ரன் பண்ணலாம் அப்படின்றதுக்கு கிடையாது. ஆனால் கடன் மாத்திரம் வாங்கியிருக்கிறாங்க. நல்லா மாட்டுக்கறியெல்லாம் நல்லா பண்ணி ஜோராக சாப்பிட்டுக்கிறாங்க. கறி இல்லாத நாளே இல்லை. எப்படி கடன் ரொம்ப சைஸை பார்த்தாலே தெரியுது. மாட்டுக்கறி, மஞ்சாச்சோறு, கடன் வாங்கிறதுல எக்ஸ்பர்ட். எப்படி கேட்டால் எப்படி கொடுக்குவாங்க, எந்த ஆங்கிளில் கேட்டால் எப்படி கொடுக்குவாங்க, இதில் தான் எக்ஸ்பெக்ட் ஆகிருக்கிறாங்களே தவிர ஜீவனுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார், அவன் கடனை தீக்குவேன்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. இந்த கடனை தீர்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், முதலாவது கொஞ்சம் நிதானிக்கணும். ஒரு 3 மாதம் என்ன பண்ணோம், நிதானிக்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், செட்டில்மெண்ட்டுக்கு வரணும். அவசரப்படக்கூடாது. ஆண்டவரே கடத்தை தீர்த்துரு. கடன் வந்து என்னவாக இருக்கிறது, கட்டாக இருக்குது. கட்டு இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்க, ஸ்ட்ராங் ஓல்டு. கோட்டை ஈஸியாக சொல்லாமா, தமிழில் என்ன வார்த்தை அதுக்கு, கோட்டை. ஒரு தினமும் அந்த கோட்டைக்குள்ளே போயிட்டீங்கன்னா சேஃபாக இருக்குவீங்க. சாத்தான்கிட்ட லோன் கட்டிக்கினே இருக்கும். அதனால் வந்துட்டு வெளியே இருக்கிற பணக்காரர்களெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது, அவங்க பணக்காரர்ன்னு சொல்லிட்டு. அவன் பணக்காரரே இல்லை, ரொம்ப லோனில் இருக்கிறாங்க. அதனால் காரில் போகிறான், காரில் வரான், அவனை பார்த்து நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, ஏமாந்துட கூடாது. நீங்களும் நானும் வாழ்க்கை வாழ்கிறே ராஜா வாழ்க்கையாக இருக்கிறது, நிம்மதியாக இருக்கிறோம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எவ்வளோ ஆண்டவருக்கு எவ்வளோ மகிமையை செலுத்த. நான் நிறைய பணக்காரர்கள் கூட பழகியிருக்கிறேன். அதனால் அவங்க வந்துட்டு உட்காந்து ஏஞ்சி அவங்களுக்கு எல்லாமே பிரச்சனை. அவங்க பணத்தை பாதுகாக்கிறதுல தான் இருக்குவாங்களே தவிர நிம்மதி இருக்காது. அதுவும் அவங்களுடைய கடன் எப்போ போகுமோ, அந்த ஸ்தானம் எப்போ போகுமோ அவங்கள விட்டு தெரியாது. அதே நாட்டில் எல்லாமே அவங்கள விட்டு போயிடும். ஆனால் உங்களுக்கும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வரம் என்னென்னா, தேவன் சொல்லியிருக்கிற வாக்கு தத்தம். சொல்லுங்கள், தேவன் சொல்லியிருக்கிறார் வாக்கு தத்தம். நீ கடன் கொடுப்ப, எந்த ஜாதி, நீ கடன் கொடுக்குற ஜாதி. ஒருவேளை இப்போ லோனில் இருக்கலாம், தெரியாத வாங்கிட்டு இருக்கலாம். ஆனால் 2 காரியத்தை செய்யணும். எவ்வளோ காரியத்தை செய்யணும்,
2. ஒன்று ஒபீடியன்ஸ் கீழ்ப்படிதல், கீழ்ப்படிதல். இன்னொன்று விசுவாசம். சொல்லுங்க பார்க்கலாம். கீழ்ப்படிதல், இன்னொன்று விசுவாசம். இது ரெண்டும் நம்ம ஃபஸ்ட்டு தேவன் இடத்துல வரணும். தேவன் என் கடனே இல்லாமல் நான் வாழ்வேன். ஆமென். கடனே இல்லாமல் நான் வாழ்வேன். இவங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜிக் ஆல் ஓவர் இந்தியா வந்து கடன் இல்லாத மனுஷனே இருக்க மாட்டான். எங்கன்னா போய் கொஞ்சம் படிச்சிருக்கிறானா, கொஞ்சம் வேலை செஞ்சுன்னு இருக்கிறான், அவன் என்னவா இருக்குவான், சின்னதான ஒரு லோனானா வாங்கி வச்சுன்னு இருக்குவான், அதுக்கு சைனும் பண்ணிகிட்டு இருக்குவான். அப்போ அவனுக்கு அந்த கடன் தான் ரொம்ப பெருசாக தெரியுது. அந்த கடன் இருக்கும் பொழுது என்ன ஆகிடுது, ஒரு பேஷன் இருக்காது, இருதயத்தில் என்ன இருக்காது, பேஷனே, அந்த சந்தோஷமே இருக்காது. காலையில் ஏஞ்சிக்கணும், போகணுன்றது, எதனா ஒன்று வாங்கணும்னா வேணா இந்த கடன் தீக்கலான்வான், எதனா ஒன்று செய்யலாம் வேணா அது இது செஞ்சிடலான்னா, இது வேணா அது பண்ணலான்னா வேணாம், அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ இவ்வளோ பெரிய கடமாக இருக்குதுன்னு ஒரு பேஷன், ஒரு இன்ட்ரெஸ்ட் லைஃப்பில் வந்துட்டு அது நம்மளை வளர முடியாத மாதிரி என்ன பண்ணிடுது, அமைக்கிடுது. சந்தோஷமாக சர்ச்சுக்கு வரோம், பைபிள் படிக்கிறோம், எல்லாம் பண்ணலாம், என்ன இருக்காது, சந்தோஷம் இருக்குது. முக்கியமாக தசம பாகம் கொடுக்க முடியாது. ஏன், காசே இல்லையா, வர காசெல்லாம் நமக்கு கரெக்ட். இதுதான் ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளான். மெயின்லி இந்த பிளானில் என்ன இருக்கிறது, உலகம் முழுக்குமே என்ன பிளானில் இருக்கிறது, மனுஷனை அடிமையாய் வைப்பது. என்ன வைப்பது, மனுஷன் என்ன பண்ணுறது, கடன் வாங்கிட்டான் என்ன ஆகிடுறான். என்ன படித்தோம், நம்ம என்ன படித்தோம், 22:7 என்ன படித்தோம், ப்ராவர்ப்ஸ், கடன் கொடுத்தவன் அடிமை ஆகிடுறான். அந்த அடிமை ஆகிட்டான்னா அவன் அடிமை பெண், அவன் அடிமை தான், ஆளத்தான், அதிலேருந்து வெளியே வரவே முடியாது. அப்போது நமக்கு இந்த சத்தியம் தெரிகிறது. என்ன தெரிகிறது, ஜீவனுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரே கடன் வாங்கலாம், எங்கள் ஃப்ரெண்ட்ஸு கடன் வாங்கலாம், எங்கள் கொலீக்ஸ் கடன் வாங்கலாம், ஸ்தோத்திரம். அப்போ நீங்களும் உங்களுக்கு அது தேவையா அப்படின்றத நம்ம வந்துட்டு அடுத்த வாரம் தியானிக்கலாம். இப்போ நம்ம கற்றுக்க வேண்டியது என்னன்னா, இது என்ன கடன் என்னவா இருக்கிறது, ஒரு கோட்டையாக இருக்கிறது. என்னவா இருக்கிறது இது, இட் இஸ் அ ஃபோர்ட்ரஸ். ஒன்ஸ் இஃப் யூ கெட் இன் டு தட் ஒன், அந்த மோடுக்குள்ளே போயிட்டா, கடத்துக்குள்ளே போயிட்டா என்ன ஆகிடுது, மைண்டெல்லாம் அலர்ட் ஆகி அந்த கடத்தையே தான் ஃபோக்கஸ் பண்ணினே இருக்கும். ஹெல்த் பாதிக்கும், குடும்பம் பாதிக்கும், குடும்பத்தில் சமாதானம் இருக்காது, பிரச்சனை ஆகிடும். கணவன் மனைவிக்குள்ளே 70% பிரச்சனை ஏன் வருதா, கடன் தான் பிரச்சனையாய் மாடுகிறது. நல்லா பார்க்குறது நல்லா இருந்தால் ஒருத்தர் மூஞ்சை பார்த்துக்கினா அப்போவே தெரியுது என்ன ஆயிடுச்சு, எனக்கு தெரியாத நீ கடன் வாங்கிட்டியா, உனக்கு தெரியாத நான் கடன் வாங்கிட்டேனா, இப்படின்னு என்ன ஆகிடுது. வீட்டிலேயே 50% USA டைவர்ஸ் கேஸ் வந்து இந்த காசுனாலேயே ஆகிடுதான் 50%. அப்போ நம்ம வந்துட்டு இந்த கடனை வந்து லேஸாக ட்ரீட் பண்ணக்கூடாது. ஏதோ பரவாயில்ல வாங்க பிரதர், சும்மா கொடுக்குற சைன் போட்டு 3 மாதத்தில் ஆகிடுது, 6 மாதத்தில், 3 மாதம், வருஷத்தில் ஆயிடுதுன்னு 3 மாதம் நீங்கள் கரெக்டாக 10 மாதம் கட்டினீங்கன்னா திருப்பி ஃபோன் பண்ணுறான், உங்களுக்கு இன்னும் டாப்அப் வேணுமான்னு. ஆண்டவரே தோத்துறோம், ஜபம் பண்ணிக்கினே இருந்தால் எனக்கு ஜபத்தை கேட்டீர, அது இன்னொரு 10 லட்சம் வாங்கு, இந்த செப்பரேட்டாக இது ஓடின்னு இருக்கும், இது வந்துடும். இப்படியே உங்களை என்ன பண்ணுவான், ட்ராப்பில் வைக்குவான். ஸோ அதனால் நல்ல கடன் ஒன்று இருக்குது, கெட்ட கடன் ஒன்று இருக்கிறது. அதை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். இந்த கடனிலிருந்து வெளியே கூட்டிட்டு வர ஒரு தேவன். கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரி. அல்லேலூயா. இப்போது தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு பலனாக இருக்கிறது. இதெல்லாம் தியானிக்கிறதுக்கு நேரமே நமக்கு இல்லை. ஏன், வாழ்நாளெல்லாம் என்னவா இருக்கிறது, கடன். பேங்க் கடன் ஒரு சைடுனா, இந்த ஹேண்ட் லோன் வேறு இருக்குது. சில பேர் ஆனால் காசு தான் கொண்டு அம்மா கொடுக்குறேன் அப்படின்னு வாங்கிக்கிறது. எங்கே யாரை பார்த்தாலும் ஒரு இன்ட்ரெஸ்ட் கத்த சிட்டு போடு சிட்டுக்காரன் ஓடி போயிடறான், சூசைட் பண்ணிக்கிறான், சிட்டுக்காட்டெல்லாம் போயிடுது, கஷ்டப்பட்ட காசெல்லாம் போயிடுது. இந்த ஹேண்ட் லோன் வேறு வாங்கிடுறாங்க. இது கவர்மெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்டிருக்காது. இதெல்லாம் வந்துட்டு கவர்மெண்ட்டில், இது கவர்மெண்ட் பெரிய பெரிய லோன்ஸ் எல்லாமே வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்டு, பேங்க், ரிசர்வ் பேங்க் வந்து ஜனங்களுக்கு வந்து, ஜனங்களுக்கு திருப்பி பேங்க் போகுது, பேங்க்லேருந்து திருப்பி கவர்மெண்ட்டுக்கு போகுது. இது கடன் கொடுக்குற வரைக்கும் விடவே மாட்டான். உங்களுக்கு ஒரு வீடு தரேன்னுவான், ஒரு இது வாங்கிக்கோன்னுவான், அது ரொம்ப சந்தோஷம். ஆனால் இது மீறி சின்ன லோன் இருக்குது, ஹேண்ட் லோன் இருக்குது. இங்கே சின்ன கடன் வாங்கிடுறான், 5 ரூபாய்க்கு வட்டிக்கு வாங்கிடுறான், ரெட்டி அண்ணா கிட்ட வாங்கிடுறான், நாயுடு அண்ணா கிட்ட வாங்கிடுறான். யாருக்கிட்டையோ போயிட்டு என்ன பண்ணுறான், காசு வாங்கணும், அவன் வந்து கிட்ட பேச்சா திட்டி
அப்புறம் இறுதி என்ன சுக்கல் 100 ஆகிடுது. வார்த்தை அவங்க பேசுகிறப்போ, அவங்க கடைக்காரன் வரேன்றப்போ என்ன ஆகிடுது, பாதி ஹார்ட் அட்டாக்கு ஆகிடுது. அவங்க சொல்கிற பேச்செல்லாம் கேட்க முடியறதில்ல. அப்போ இதில் என்ன வராது, ஒரு சந்தோஷம் இருக்காது. தேவனுடைய அந்த மகிமை, அவருக்கு சொல்லியிருக்கிற அந்த வார்த்தைகள், அது மேலே என்ன இல்லை, அவங்களுக்கு ஒரு நாளும் இன்ட்ரெஸ்டே, டைமே இல்லையே. இப்போ எங்கே மாட்டின்னு இருக்கிறாங்க, கடத்தில் மாட்டின்னு இருக்கிறாங்க. அதனால் கர்த்தர் நமக்கு ஞானத்தை தந்திருக்கிறார். ஆமென். இந்த சபைக்கு என்ன தருகிறார், விடுதலை தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. விடுதலை தருகிற, நீங்கள் விசுவாசிக்கணும். 2 வேணும். ஒன்று ஒபீடியன்ஸ், ஒன்று கீழ்ப்படிதல். ஒன்று என்ன பண்ணணும், கீழ்ப்படிதல். 2வது விசுவாசம் வைக்கணும். கீழ்ப்படிதல், விசுவாசம். எப்படி தீக்குவேன் அதெல்லாம் விட்டுறணும். கடன் தீக்கிறதுல ஒரு மெத்தட் இருக்குது. என்ன இருக்குது, கடன் தீக்கிறதுல மெத்தடுன்னு என்னங்கய்யா, ஒரு முறை இருக்குது. கடன் தீக்கிறதுல ஒரு முறை. அப்படியே எரிங்கிடும் ஆண்டவர், தீத்துறோம் அடுத்த வாரம் இன்னொன்று வாங்குறோம் ஆண்டவரே, அப்படி சொல்லக்கூடாது. எப்படி உள்ளே போகணுமோ அப்படியே வெளியே வரணும். எப்படி பேஷனட்டாக இருந்தோமோ, கடன் வாங்கணும் என் காக்கா அது கார் வாங்கிடுச்சு, நானும் வாங்கி அப்படியே கிக்குன்னு ஒரு 6 அடிக்கணும். 3 மாதம் காட்டில் நான் கண்ணு முன்னாலே அவங்ககிட்ட ஒரு சாவி வச்சுருக்கிறேன், போட்டு எடுத்துன்னு போயிடுவான். எக்ஸ்கியூஸ் மீ, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதனால் அந்த கடன் வாங்குறதுல எப்படி பேஷனட்டாக இருக்கிறான் மனுஷன். உலகம் பாருங்கள், கடத்தில் தானே, கடனும் எப்படியோ ஒன்று வாங்கிடுறான். ஒரு லைஃப் தான் ராஜா, அனுபவி ராஜான்னு வாங்கிடுறான், அப்புறமா அனுபவிக்கிறான். அது வேற கதை. அதனால் இந்த கடன் வாங்குறது எப்படியோ, அந்த கடன் வாங்காதது மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நம்மளை பில்ட் பண்ணிக்கணும். முதலாவது என்ன வேணும், நமக்கு கீழ்ப்படிதல் வேணும். 2வது விசுவாசம். சொல்லுங்க பார்க்கல, பக்கத்தில் தூங்குறாங்க. கீழ்ப்படிதல் வேணும், விசுவாசம் வேணும். சொல்லுங்க, கீழ்ப்படிதல், விசுவாசம். இந்த கீழ்ப்படிதல் என்னன்னா, முதல் தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, நான் இனிமேல் என்ன பண்ணுறேன், லோனு வாங்க மாட்டேன். கொஞ்சம் சைலண்ட்டாக போட்டுக்கணும், கொஞ்ச நாள் இருக்கட்டும், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த லோனு நான் வாங்க மாட்டேன். மைண்டை ஃபஸ்ட் என்ன பண்ணோம், செட் பண்ணோம். லோனு வாங்காத மாதிரி ஃபஸ்ட்டு அதை செட் பண்ணோம். அதை விட்டால் என்ன பண்ண, கடன்னு வாங்கிடும், பேஷன் இல்லாத போய்டும். இப்போ சொன்னேன்னா என்னென்ன பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னேன்னா இல்லைங்களா. அப்போது ஒவ்வொரு தடவையும் இந்த மைண்டை, முதலாவது இந்த மனம் தேவனுடைய வார்த்தைகளினால் நிரப்ப வேண்டும். எப்படி நிரப்புறது, முதலாவது நான் கடனை வாங்க மாட்டேன், எனக்கு உதவி செய்யுங்க. அல்லேலூயா. என்ன பண்ண, நம்ம தேவன் உதவி செய்கிறார். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, முதலாவது தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள். என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். காசெல்லாம் எடுத்துன்னு வந்து இங்கே போடுங்க, கரெக்டா? அப்படித்தான் நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சு, எல்லாமே உங்களுக்கு உள்டா தான் பிடிச்சி வச்சுருக்கிறீங்க மைண்டில். முதலாவது தேவன் ராஜ்யத்தை தேடணுன்னு எடுத்துன்னு போய் காசு அப்படியே ஐயாவுக்கு கொடு, கவரில் ஜெபம் பண்ணிங்க, எல்லாம் சரியாயிடும். அப்படி இல்லை, அது அப்புறம். முதலாவது தேவனுடைய ராஜ்யம். காசு வந்தவுடனேவே அந்த தேவனை கேட்கணும். தேவனே, அப்பா இந்த சம்பளம் வந்திருக்குது, என்ன பண்ணுறது, இந்த சம்பளத்தை கொடுத்துருக்கு, எவ்வளோ சந்தோஷப்படுவார். எவ்வளோ சந்தோஷப்படுவார் தகப்பன் சந்தோஷப்படுவாரா இல்லையா? ஆலோசனையை கொடுக்குவார். ஆனால் நம்ம எப்படி சம்பளம் வாங்கிறதுக்கு முன்னாலேயே அது கதையே வேறு. என்னத்துக்கு வரப்போவே அல்வா, அது கேசரி பாத்து, ஜாமுன்னு எல்லாம் அந்த சம்பளத்தையே வாங்கின்னு வந்துடுது, பாதி தீத்துருது. அதுலேயே தின்றதுக்கே 1 kg கறி, மட்டன்னு, போட்டி, லிவரு சைக்கிளில் மாட்டிக்கின்னு வந்துடுது. இங்கே இல்லை, அந்த ஊரில் உதாரணம் சொன்னேன். எப்படியோ அந்த சம்பளம் வந்துட்ட பிறகு அந்த மீஞ்சி இருக்கிற காசு அதை எடுத்துன்னு போயிட்டு, ஆண்டவரே இதை நான் என்ன செய்யிட்டோம், நான் என் மரியாதையாது. தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்றால் என்ன அர்த்தம்? நமக்கு கொடுத்துருக்கிற அந்த சம்பளத்தை நம்ம தேவனுடைய சமூகத்தில் கேட்கணும், ஞானத்தை கேட்கணும். ஆண்டவரே இதை நான் எப்படி கையாளுவது, எப்படி செலவழிக்கிறது, எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது, என்ன செய்கிறது, எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு ஜெபிக்கும் பொழுது தேவன் ஞானத்தை தருகிறவராக இருக்கிறார்.
அல்லேலூயா. ரெண்டாவது விசுவாசிக்கணும். எப்படி விசுவாசிக்கணும்? நான் கடத்தை வந்துட்டு தீர்த்திடுவேன். இப்போ ஏற்கனவே கடத்தில் இருக்கிறீங்க தானே, சிரிக்கிறப்பவே தெரியுது எனக்கு. கடத்தை இப்போ இருக்கிற கடத்தை நான் என்ன பண்ணுவேன்? தீர்த்திடுவேன். அப்போ எப்போவுமே வந்துட்டு இந்த கடன் அப்படின்னு வரப்போ, லோன்ன்றது வரப்போ, இஎம்ஐன்றது வரப்போ, டேட்டுன்றது வரப்போ, கடங்காரம் வரான்றப்போ என்ன ஆகிடுது? அந்த மூஞ்சி களையெல்லாம் போயிடுது, கேட்ட வசனம்லாம் உதறி போயிடுது. யார் யார் எந்த வசனம், எந்த சர்ச்சு, நானா, எது அதான் அப்படி ஆயிடுறோம். ஏன்? பயம் உண்டாயிடுது. அதனால் அதை ரொம்ப பெருசாக பார்க்குறோம். எதை பார்க்குறோம்? கடனை என்ன பார்க்குறோம்? ரொம்ப பெருசாக பார்க்கறதுனால அது ரொம்ப நமக்கு பெருசாக தெரியுது. நம்ம முதலாவது விசுவாசிக்கணும், தேவனை பெருசாக பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? தேவனை பெருசாக பார்க்கணும். அந்த கடனை சின்னதாக பார்க்கணும். ஒரு 30 லட்சம் கடன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ சும்மா உதாரணத்தை சொல்கிறேன். உங்களுக்கு தான் அது 30 லட்சம் பாஸ்டர்னுவீங்க. ஆனால் தேவன் ஒரு நொடி பொழுது அதை மாற்ற வல்லவராக இருக்கிறார். 10 கோடி கடன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 10 கோடி அது உங்களுக்கு தான் அது பெருசாக தெரியுமே தவிர தேவனுக்கு அது பெருசாக இல்லை. இப்போ சங்கீதம் 145 ವಾಸಿಸುಮಾ? ಬೇಡುವ ಎಲ್ಲರಿಗೂ ಆಹಾರವನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಿಕೊಡುವಂಥ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. எப்படி போடப்பட்டிருக்குது? படிக்கலாம். சங்கீதம் எல்லா ஜீவன்களின் கண்களும். சங்கீதம் 145 15-16 படிக்கலாம். எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையும் திருப்தியாக்குகிறீர். ஆமென். யாருக்கு? பிராணிக்கு. பிராணி நம்ம பிராணியா? நம்ம இல்லை, நம்ம யாரு? அவருடைய பிள்ளைங்க. அந்த பிராணிக்கே அப்படி கொடுக்குவாருன்னா நம்ம கொடுக்காத இருக்குவாரா? அல்லேலூயா. அதனால் அந்த தேவனுடைய வசனங்களால் யூ ஷுட் பி ஃபுல்லி லோடட். வாக்கு தத்துவம். கடனை சின்னதாக பார்க்கணும், கடனை பெருசாக ஏன் பார்க்குறாங்க? யார் கொடுக்குவான்? எனக்கு எதை விற்குவேன்? எங்கே இருக்குது? எனக்கு யார் கொடுக்குவான்? எனக்கு யாரும் இல்லையே. இதில் தான் மன்னர்களாக இருக்கிறாங்க மக்கள். அதை விட்டுருணும். யாரும் இல்லை. நீ கடன் வாங்கின இன்னொருத்த தீக்குவானா? அங்கிள் கொடுக்குவாங்களா, ஆண்டி கொடுக்குவாங்க, பிரதர் சிஸ்டர் கொடுக்குவாங்க. ஏன் கொடுக்கணும்? கொடுக்கக்கூடாது. ஆனால் உங்களுக்கு உதவி செய்ய தேவன் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ முதலாவது என்ன வேணும்? கீழ்ப்படிதல். ஆண்டவரே, நான் இனிமேல்ட்டு என்ன பண்ணுறேன்? கடன் வாங்க மாட்டேன், எனக்கு உதவி செய்யுங்க. அந்த கடன் வாங்குகிற ஸ்பிரிட்டே நல்ல ஸ்பிரிட்டே கிடையாது. இட்ஸ் நாட் அட் ஆல் அ குட் குவாலிட்டி. அது நம்மளை அழிச்சிடும். ரெண்டாவது வந்துட்டு விசுவாசம். என்ன விசுவாசம்? தேவன் தம்முடைய ஐஸ்வரத்தினாலே என்னுடைய சகல தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். பிலிப்பியர் 4:19. பிலிப்பியர் 4:19 என்ன சொல்லுகிறதையா? பிலிப்பியன்ஸ் 4 என் தேவன். படிக்கலாயா? ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் விட்டு வந்துடுச்சு. சரியா படிங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் கை வச்சு என் தேவன் படிக்கலாம். தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். என் தேவன் தன் ஐஸ்வர்யம். சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவான் தெரியுமா நம்முடைய தேவன்? வானத்தையும் பூமியும் ஆளுகிற தேவனாக இருக்கிறார். எல்ஓலாமா இருக்கிறார். அவர் என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். என்றென்றைக்கும் இருக்கிறவர். அவருடைய பேங்க் ஆப்செட்டே ஆகாது. இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டார். இந்த பேங்க் உலகம் முழுக்குமே இதே சிஸ்டம் தான். நான் உங்களுக்கு டக்குன்னு சொல்லி கொடுக்குற புரிய வச்சுட்டேன். உலகம் முழுக்குமே இந்த சிஸ்டமில் தான் ஓடும். கடன் வாங்கல சர்க்கார் விழுந்துடுது. அதனால் அவன் ஓட்ட வச்சுனே இருக்குவான். தேவன் சொல்கிற, நீ அந்த சக்கரத்தில் மாட்டிக்காத. தேவைப்பட்டால் எடுத்துக்கோ. நல்லதா தேவைப்பட்டால் ஞானமாக நான் தீர்க்க முடியுதா, உனக்கு வர காசு, உனக்கு வயசு எல்லாம் இருக்குதா, எடுத்துரு. ஆனால் நீ என்ன பண்ணிடாத, அதில் போய் மாட்டிடாத, அடிமையாயிடுற நீ. அதனால் என்ன தேவைன்னா முதலாவது கீழ்ப்படிணும். தேவன் இப்படி சொல்கிறாரு, கடன் வாங்காத, இது நல்லதில்லை, இது அழிச்சிடணுன்றார். அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறாரு? நீயோ கடன் கொடுக்குவாய், அந்த நிலைமைக்கு நான் உன்னை மாற்றிடுறேன்றார். அல்லேலூயா.
அப்போ முதலாவது என்ன விசுவாசம் வைக்கணும், என்னென்ன விசுவாசம் வைக்கணும்? சங்கீதம் 37:25. ஐயா, சங்கீதம் 37:25 படிக்கலாம். நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதுமுள்ளவனுமானேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. ஆமென். இன்னும் எல்லாம் ஜோர சேர்ந்து ஒண்ணா படிக்கலாம் ஐயா. நான் என்னவா இருந்தேனா? இளைஞனா இருந்தேன். ஆமாம், நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். ஒரு நாளும் நான் என்ன பண்ணல, என் வாழ்க்கையில் நீதிமான் பிச்சை எடுத்த சரித்திரமே இல்லை. அந்த நீதிமான் தான் நான். நல்ல உற்சாகமாக கரங்களை. அந்த நீதிமான் தான் நீங்கள். தேவனுடைய வசனம் உங்களுக்கு நேராய் பார்த்து வருகிறது. இருதயங்களை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். தேவனுக்கு விட்டு கொடுக்கணும். ஆண்டவரே, இந்த கடனை தீர்த்துட்டுங்கப்பா. ஒரே ஒரு கடன் தான் இருக்கணும். பைபிளில் என்ன போடப்பட்டிருக்கிறது? ரோமர் 13:8. ஒரே ஒரு கடன் தான் நமக்கு இருக்கணும். பூமியில் என்ன கடன் இருக்கணும்? நமக்கு ஒரே ஒரு கடன் இருக்கணும். படிக்கலாயா? ஆமாம், படிக்கலாம். இங்கே ஸ்க்ரீன் பார்த்து படிக்கலாம். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். இந்த அன்புன்ற கடன் தான் நம்ம வச்சுக்கணும். என்ன வச்சுக்கணும்? இது தான் வீட்டில் என்ன பண்ணணும்? ஃப்ரேம் பண்ணி போடணும். வேறு எதோ போடக்கூடாது, தப்பாக போடக்கூடாது. இது தான் ஃப்ரேம் பண்ணி போடணும். என்ன கடன் இருக்குது? என்ன கடன் இருக்கணும் நம்மளுக்கு? அன்பு. அதை விட்டால் என்ன கடன் இருக்கக்கூடாது? வேறு எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. அந்த லெவலுக்கு நம்ம வந்துடணும். அந்த நிலைமைக்கு ஒவ்வொரு நாளும் பேஷனாக இருக்கணும். அந்த லெவலுக்கு நான் வரணும். ஆண்டவரே, அதுக்கு நான் வரணும். அன்பு தான். அவங்களுக்கு எதனா செய்யணும்னு நினைக்கிறேன், முடிய மாட்டேன். அந்த அன்பு தான் நமக்கு என்னவா இருக்கணும்? கடனாக இருக்கணும் உள்ள. அவங்களுக்கு ஏதோ செய்யணும்னு நினைக்கிறேன், அடுத்த வாரம் பார்க்குறேன், இருங்க செய்கிறேன். அந்த அன்பு தான் நமக்கு இருக்கணுமே தவிர, கடங்காரன் வந்து காரி துப்பி பக்கத்து வீட்டுக்காரன் என்ன கிறிஸ்டியன்ஸ், இவங்க எந்த லிங்கலாச்சும் போகிறோம், சர்ச்சுக்கு போகிறாங்களா, இவங்க எனக்கு தெரியும் அவங்க போகிறப்பவே அப்படின்னு மானம் தேவனுக்கு ஆராய்ச்சி போடக்கூடாது. சரிங்களா? அப்போ கடன் வாங்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அதை 100 தடவை யோசிக்கணும். தேவையா? இந்த கடன் நமக்கு தேவையா? அப்போ ஒவ்வொரு தடவையும் விசுவாசிக்கணும். இப்போ கடத்தில் இருக்கிறவங்க, இப்போ கடன் வாங்காதுன்னு சொல்லிட்டேன்னா புரிஞ்சிச்சு உங்களுக்கு. சின்ன பசங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இங்கே, யூத், நல்ல கால் சென்டர்ஸில் நல்ல நல்ல கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. அவங்க புரிஞ்சிக்கணும் என்னன்னா, கடன் வந்துட்டு வாங்கக்கூடாது, நம்மளை வந்துட்டு தூங்க விடாது, பேஷனேட்டாக இருக்க முடியாது, ஆசை வளராது. அடுத்து என்ன செய்யலாம்? நாளைக்கே தான் யோசனை பண்ணி இன்றைக்கே மறக்க வச்சிடும். ஏன்னா நம்ம இன்றைக்கி தான் தேவன் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி அருமையான பொண்டாட்டி தோசை, அது கூட பள்ளியாக வச்சு சாப்பிடுந்து நான் லோன் எப்படி கட்டுறது, ஊட்டின்னு இருக்குது தோசையை, ஆனாலும் என்ன பண்ணுறது, சட்னி ஒழுவுது. நாளைக்கு கடங்கார வரான், இன்னைக்கு சந்தோஷம் போயிடுச்சு. இதுதான் கடன். அதனால தான் தேவன் சொல்கிறாரு, கடன் வாங்காத. கடன் வந்துட்டு யார் கடன் வாங்கினவனுக்கு என்னவா இருக்கிறான்னா அடிமையாக இருக்கிறான். ரிச் ரூலர் அப்படின்னா அந்த ரிச் யாரு? இவன் கவர்மெண்ட். ரிச் யாரு? பேங்க்கு. மாதம் நீங்கள் கட்டின்னு இருக்கிறீங்க, பேங்க்கரை ஜாலியாக தூங்கினுக்கிறான். உங்கள் காசில் அவர் தூங்கினுக்கிறார். நார்த் இந்தியாவில் இருக்கிறார் இவர். புரிஞ்சுக்கினீங்களா? பேங்க்காரங்கெல்லாம் நார்த் இந்தியாவில் தான் இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்துட்டு நம்ம கற்றுக்கணும். யாரோ நம்மளை பின்னால் ஃபாலோ பண்ணுறாங்க, லோன் கொடுக்க வைக்கிறதுக்கு ஃபாலோ பண்ணுறாங்களா, ப்ளஸ்ஸு மந்திரங்கள், பில்லி சூன்யங்கள் நடக்கிறதா இருக்கிறது. எப்படியானா இந்த லோனை வந்துட்டு அவங்க தீர்த்திடக்கூடாது. ஓ, தெரியலையா உங்களுக்கு? சரி, ஓகே, சரி. நிறைய கதை, டைம் தான் ஆகி போச்சு. ஆனாலும் உங்களுக்கு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சரிங்களா? இந்த சேட்டு இருக்கிறாங்க. சேட்டு எவ்வளோ பேர் பார்த்துருக்குறீங்க? மார்வாடி. மார்வாடி சேட்டு. சாரி, நான் என் லாங்குவேஜில் சொல்லிட்டேன். மார்வாடி சேட்டு எவ்வளோ பேர்? ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்களா? சரி, வருஷம் அவங்களுக்கு ஒரு பண்டிகை வருது. நம்ம அதை ஆயுத பூஜைன்றான், அவன் வேறு எதுவும் பூஜைன்றான்.
எல்லாம் காசு எடுத்துன்னு வந்து லோன் பத்திரம், நம்ம கடன் வச்சுருக்கிறோமா, மாரவாடி கடலை அடனுக்கெல்லாம் வைக்கிறோமா, செயின் இத்தாலி இதெல்லாம் வைக்கிறோமா, வச்ச உடனே அவன் என்ன பண்ணுறான், அதை வச்சுட்டு பூஜை பண்ணுறான். என்னத்துக்கு பூஜை பண்ணுறான்? ஆ பார்த்தீங்களா, எல்லாம் வச்சுட்டு வந்திருக்கிறீங்க, எல்லாம் தெரியுது விஷயம். சரி சரி சரி. அப்போ என்ன ஆயிடுது, அந்த பூஜை பண்ணிட்டு லாஸ்ட்டில் ஒரு புது செருப்பல் வாங்கி வச்சிருக்கிறான். போரியா போரியா போரியான்னு அடிக்கிறான். யார? அங்கே இருக்கிற ஐட்டம்ஸ் அடிக்கிறான். அது என்ன விசித்திரமாக வினோதமாக இருக்குதுன்னு போய் பார்த்தா, நான் ஒரு சேட்டு ஃப்ரெண்டை பிடிச்சேன். அவன் தான் சொல்லி கொடுத்தான் இதெல்லாம். இப்போ அவன் சொல்கிறான், இவன் சாமி என்ன பண்ணுதான், அதை போக விடாத மாதிரி அந்த அந்த சாமானம், அந்த ஐட்டம்ஸ், கோல்டு பேங்கிள் எது இருந்தாலும் போனாலும் திருப்பி வந்து அவன் கிடைக்க. இப்போ தெரியுதுங்களா என்ன விஷயம்னா, ரிட்டன் 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 ஏன் ஆயின்னு இருக்குதுன்னா, அங்கே நடக்குது பூஜை. அங்கே என்ன நடக்குது, பிசாசின் கிரியைகள். ஒரு புறம் இந்த தேசம், ஒரு புறம் என்னவா இருக்கிறது, இந்த தேசம் நம்மளை கடங்காரனாய் மாற்றுகிறது. தேவ பிள்ளைகளுக்கு முக்கியமாக என்ன பண்ணுறது, லோனு கொடுக்க வைக்குது. ஏன்? பைபிள் படிக்கக்கூடாது, ஜபிக்க முடிய இன்ட்ரெஸ்டே இல்லை. அவ்வளோ வாக்கு தத்தங்கள் இருக்குது. முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணால் அவர் கணக்கில் பண்ணலாம், ஆனால் பண்ண முடியல. ஆசை இருக்குது, என்ன பண்ண முடியல, வேலை போகணும், வேலைக்கு போனால் தான் பொழிக்க முடியாயா, காசை நம்ம லோனு கட்ட முடியும். அப்போ என்ன ஆகிடுது, இந்த பக்கம் வராத மாதிரி, எந்த பக்கம் ஸ்பிரிச்சுவலாக வராத மாதிரி வரும். இந்த உலகத்தின் கோட்டைக்குள்ளவே சுற்றி சுற்றி சுற்றி. அதனால தான் பீப்புள் ஆர் நாட் இவேஞ்சலைஸ்டு. ரொம்ப பைபிளை பற்றி தெரில, ரொம்ப கர்த்தரை பற்றி தெரில, ரொம்ப வாக்கு தத்துவத்தை பற்றி தெரில. யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க தோத்துறோம், என்ன பாட்டு ஜான் ஜபராஜ், எப்பா ஜி 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 ஜோ நீ பாடுனா என் பாட்டு வராது பாஸ்டர். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இன்னொருத்தர் தான். அப்போ நமக்கு ஒன்றுமே வராது. ஏன் வராது? வேலை. என்னத்துக்கு வேலை? கடன் கட்டுறதுக்கு. இது வந்து ஒரு நாள் முடியுதா, 2 நாளில் முடியுதா? 30 வருஷம் நல்லா இந்த முடிவு கொட்டி பால்டாயிடுச்சு. ஆனாலும் என்ன இல்லை, கடன் தீரல. ஃபஸ்ட்டு 5 வருஷம் என்ன இருக்குது, ஓ இது பரவாயில்ல, என்ன வட்டிக்காரனா பண்ணிட்டீங்களே சாமி, சரி இது நான் போக மாட்டேன் இந்தப்பா. சரி, இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே இருக்குது 10 லட்ச ரூபாய் வாங்குறீங்க, சரிங்களா? இந்த ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ் இருக்குதுங்களே, அதில் வரும் இன்ட்ரெஸ்ட் தான் போகும். இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகுது, கட்டாயினே இருக்கும். நீங்கள் என்ன நினச்சிங்க, மாதம் மாதம் கட்டின்னு இருக்கிறேன், அது தீந்துன்னு இருக்குது, ரொம்ப சந்தோஷத்தில் இருக்குது, ரொம்ப சந்தோஷம், தீந்துன்னு தான் இருக்குது. ஆனால் 100 ரூபா 200 ரூபா 2000 ரூபா தான் தீந்துன்னு இருக்கும். ஏன்? இந்த ஃபஸ்ட்டு 5 இயர்ஸில் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, அந்த வட்டிக்காரனுக்கு எவ்வளோ வரணுமோ அவ்வளோ எடுத்துரும், மற்றது எல்லாமே அவனுக்கு லாபம் தான். அப்போ நீங்கள் சடனாக சென்டரில் தீக்குவீங்கன்னா தீர்க்க முடியாது கடன். ஏன் தீர்க்க முடியாது? இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதனால் வந்துட்டு அவன் என்ன பண்ணுறான், டெக்னிக்காக நம்மளை சாத்தான் என்ன பண்ணுறான், இந்த கடத்தில் மாட்டி விட்டுறான். கடனே என்னவா இருக்கிறது, ஒரு கோட்டையாக இருக்குது. இட் இஸ் அ ஸ்ட்ராங் ஹோல்டு. நம்ம வந்து அதுலேருந்து இப்படி அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம் எப்படி வெளியே வர்றது, தேவன் யாரெல்லாம் கூப்பிட்டு வந்தார், எப்படியெல்லாம் இந்த லோன்லேருந்து நம்மளை கிளியர் பண்ணுறாரு. நம்ம சபை சிரிச்ச சபையாக இருக்கணும். ஒரு தடவை வீட்டுக்கு கூப்பிடுறீங்க, என்னத்துக்கு? வெட்டிங் ஆனிவர்சரி ஃபாஸ்டர், ஒன்று கொல்லப்பட அடுத்த வருஷம் திருப்பி வரோம் வெட்டிங் ஆனிவர்சரி. வருமா இல்லையா? வருமா இல்லையா? பர்த்டே ஃபாஸ்டர், எந்த பர்த்டே அடுத்த வருஷம் பர்த்டே வருதா இல்லையா? ஏன்? அடுத்த வருஷம் விட்டா வந்துடும். பேப்டிசம் டே பாஸ்டர் வீட்டுக்கு வாங்க. யாரானா கடனெல்லாம் தீர்த்துட்டேன் பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லியிருக்கிறீங்களா? ஐயோ சாமி, அந்த மாதிரி ஒரு 2-3 பேர் தான் கூப்பிட்டாங்க. ஒரு சைட்டு வாங்கினேன், வாங்க பாஸ்டர்னு கூப்பிட்டீங்களா? அது இந்த சின்ன சின்னது பர்த்டே வெட்டிங் நல்லது, அதெல்லாம் நல்லது. அதில் இவ்வளோ சாப்பாடு, ஒரு ஷர்ட்டு, எனக்கு ஒரு காணிக்கை வாங்குறப்பவே துக்கமாக இருக்குது. ஏன்? கடத்தில் இருக்கிறாங்க. சரிங்களா? நான் உங்கள் டேடி மாதிரி தானே, ஆவிக்குரிய தவப்பன் தானே நான், மோசம் பண்ணக்கூடாது உங்களுக்கு. அப்போ நான் பார்க்குறப்பவே தெரியுது, இவங்க கடத்திலே இருந்து அந்த கடத்தில் ஒரு காணிக்கை. அவங்க சிஷ்யர், நான் குரு, குரு சிஷ்யா, வெள்ளை சிஷ்யா. அப்படி வாங்கக்கூடாது. கூப்பிட்டா எப்படி கூப்பிடணும்,
வாங்க பாஸ்டர் கீழே ஒரு கார் வாங்கியிருக்கிறேன், அப்படி வாங்க பாஸ்டர் ஒரு கடனே இல்லாத ஒரு 2 வீலர் வாங்கியிருக்கிறேன், அப்படி கூப்பிடுவீங்களா? அதுக்கு தான் இன்றைக்கி ஃபவுண்டேஷன் போட்டிருக்கிறேன். அதுக்கு தான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கிறேன். அதனால தான் ஆன்லைன்லாம் வருதில்ல, எல்லாம் திருடுனுங்க, நம்ம மெசேஜை காப்பி அடிச்சிடுவானுங்க. ஆமாம், காப்பி கீப்பி அடிக்க விடுறதில்லை நான். ஒரிஜினல் இது. சின்ன பர்னபாஸ் ஐயா 6ஆம் தேதி பர்த்டே ஆகுது. சாரி 3ஆம் தேதி, நம்ம 6ஆம் தேதி செலிப்ரேட் பண்ணோம். நீங்கள் தப்பாக நினச்சிடாதீங்க. அவர் கொடுத்த அந்த மக்களை பத்திரமா காப்பாற்றுறது தான் என் வேலை, பப்ளிக்கு கிடையாது. நோ யூடியூப். அதனால் இந்த கடனத்துலேருந்து வெளியே வந்துடணும். இந்த கடன் வந்துட்டு நல்லதே கிடையாது, இது ஒரு கோட்டை. இன்றைக்கி ஒரு தீர்மானம் பண்ணிவிடுங்க வீட்டுக்கு போயிட்டு, ஒபீடியன்ஸ். ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன்ப்பா. இன்று முதல் என்ன பண்ணுறேன், நான் கடனை வாங்குறதே நிற்க வைக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், நிற்க வைக்கிறேன். தேவைப்பட்டால் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 3 months நான் என்ன பண்ணுறேன், நிற்க வைக்கிறேன். ஜெபிக்க போகிறேன், ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க போகிறேன். ஆண்டவர்கிட்ட 1000 வழிகள் இருக்குது. உங்கள் பாவத்தையே மன்னிச்சிட்டாரா? உங்கள் பாவத்தையே மன்னிச்சிட்டாரா இல்லைங்களா? மன்னிச்சிட்டாரா இல்லைங்களா? இந்த கடன் எந்த மூலை? அல்லேலூயா. இந்த கடன் ஏதோ ஒரு வழி வைத்திருக்கிறார் உங்களுக்காக. எவ்வளவோ வைத்திருக்கிறாரு, நிறைய வழிகளை வைத்திருக்கிறாரு. உங்களுக்கு தான் தெரில, டைம் இல்லை. வர்றோம் இந்த வேலை செய்கிறதுக்கே டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுனால நமக்கு டைம் தெரில. அதனால் வந்துட்டு நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. கம்மிங் 3 months. இன்னும் எவ்வளோ மாதம் இருக்குது இந்த வருஷம் முடியறதுக்குள்ள? 6 மாதம் இருக்குது. நல்லா கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. இன்னும் எவ்வளோ மாதம் இருக்குது? 6 மாதம். கரெக்டாக சொன்னால் 6 மாதம் இருக்குது. 6 மாதம். நாளைக்கு எல்லாம் அடுத்த மாதத்தில் சேராது, இந்த மாதத்தில் தான் சேரும். அப்போ இந்த 6 மாதத்தில் எல்லா வருஷத்தை போல் இந்த வருஷம் கோட்டை விட்டுறக்கூடாது. ஆமென். ஒரு ஸ்ட்ரைக் தேவனிடத்தில். தேவனிடத்தில் யாக்கோபு என்ன, நீ ஆசீர்வதிக்க முறை நான் உன்னை விடவே மாட்டேன். பாத்திரத்தை பிடிச்சிக்கினானா இல்லையா? ஜெபம் மின்னலை விட வேகமாக போகும். ஜெபம் என்ன பண்ணும்? நீங்கள் 1000 தான் தப்பு பண்ணிடுங்க, தேவன் மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஏன், நீங்கள் அவருடைய பிள்ளைங்க. தெரிஞ்சு வாங்குகிறோம், தெரியாத வாங்கிடுறோம், இன்னொருத்தருக்கு வாங்கி கொடுத்து நம்ம சைனும் போட்டு ஃபோட்டோவும் பிடிச்சிக்கிறோம், ரொம்ப சந்தோஷம். எல்லாம் பண்ணுறோம் நம்ம. ஏன்? தெரியாத ஆகிப்போச்சு. இது ஆண்டவர்கிட்ட எடுத்துன்னு போயிட்டு, ஆண்டவரே இது தெரியாத ஆகிப்போச்சு, என்னை மன்னிங்கன்றப்போ தேவன் விடுதலை தருவார். இந்த சர்ச்சில் இருக்கிறவங்க கடத்தில் இருக்கக்கூடாது. கடன் வந்துட்டு நல்லதுக்கு இந்த மாதிரி இதை விட ஸ்ட்ராங்காக இனி நான் எப்படி சொல்ல முடியாது, சரிங்களா? இதை விட இது கோட்டை தெரியுமா? கோட்டை அது. அதனால் வந்து இந்த கடத்திலேருந்து வெளியே வந்துடும். தேவன் வழிகளை வைத்திருக்கிறார். நீங்கள் அவரிடத்துல ஜெபிக்கும் பொழுது முதலாவது அவர் நமக்கு ஞானத்தை தருகிறவராக இருக்கிறார். என்ன தருகிறவராக இருக்கிறாரு? எந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம், எங்கே போனோம், என்ன செய்யணும், எந்த கடன் வாங்கக்கூடாது, எப்படி நிதானிக்கணும், எப்படி ஜெபிக்கணும், எப்படி தேவனுடைய சமூகத்தில் இருக்கணும், எப்படி இந்த கடனை சின்னதாக பார்க்கணும், தேவன் சர்வ வல்லவர் என்று பார்க்கணும். அல்லேலூயா. வானத்தையும் பூமி ஒலாம், அவருடைய பேர் என்னவா இருக்கிறது? எல்லா நிச்சயமாய் அவர் இருக்கிறவராக இருக்கிறார். இந்த பேங்க்ஸ் எல்லாம் விழுந்துடும், ஒரு நாள் டப்புன்னு விழுந்துடும், சடனாக மேலே ஏறுது கீழே இருக்குது. அந்த பேங்க் என்றைக்குமே மூடாததாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த தேவன் தான் உங்களோடு இருக்கிறார். அதனால் நீங்கள் வந்துட்டு ஒரு தீர்மானம், அந்த கடத்தை நான் தீர்க்குவேன். சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ இருக்கிற கடத்தை நான் வந்துட்டு தீர்த்துடுவேன், கடன் இல்லாமல் வாழ்வேன். நல்லா சிரிச்சினே சொல்லுங்கள், கடன் இல்லாமல் வாழ்வேன். நம்ம யாவரும் எழுந்து நிற்கலாம். ஸ்தோத்திரம். தேங்க்யூலா. கர்த்தாவே, உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், கனப்படுத்துகிறேன் அப்பா. ஓ வி தேங்க்யூலா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூலா. தேங்க்யூப்பா. ஓ கர்த்தாவே, என் சபை மக்களுக்காக நான் வருகிறேன் ஆண்டவரே. தொடர்ந்து ஜெபம் செய்கிறோம் ஆண்டவரே, உம்மிடத்தில் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இரவும் பகலும் தூங்காமல் ஆண்டவரே விழித்திருந்து இந்த ஒரு இதில் இருக்கிற இந்த சீரியஸ்னஸ் ஆண்டவரே அவர்களுக்கு காண வேண்டும். They must know what is the loan. It's killing them, O Lord. அவர்களை ஸ்லோ பாய்சனை போல கொஞ்சம் கொஞ்சமாய் மறிக்க வைக்கிறது. சுகர், ஹார்ட் அட்டாக், திடீர் என்ற மரணம்,
ஆண்டவரே இதுக்கெல்லாம் காரணம் அவங்க இருதயத்தின் மேலே ஒரு பெரிய ஒத்தடம், இருதயத்தின் மேலே ஒரு பெரிய அழுத்தம். ஐயோ இப்படி ஆகிப்போச்சே என்று. ஆண்டவரே நீரோ கரம் விரித்து காத்து கொண்டு இருக்கிறீர். எப்படி இவனை ஆசீர்வதிக்கலாமோ, எப்படி இந்த கடன்லேருந்து தீர்க்கலாமோ, எப்படி இவனை நான் நடத்தணுமோ என்று நீர் காத்து கொண்டு இருக்கிறீர். ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். யார் யார் கடனில் இருக்கிறாங்க ஆண்டவரே, இந்த கடன் பிரச்சனை மாறும். 6 மாதத்துக்குள்ள ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். இங்கே வந்து சாட்சி சொல்லும்படி கர்த்தர் நீர் உதவி செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. இப்படியாப்பட்ட காரியங்கள் தான் எங்களுடைய சபையில் நடக்க வேண்டும் ஆண்டவரே. மோர் வைஸ் டெஸ்டிமனி, ஞானமுள்ள சாட்சியை சொல்ல வேண்டும் ஆண்டவரே. இனி எப்படி கடன் வாங்கக்கூடாது, அது ஒரு பெரிய அபிஷேகத்தை தர வேண்டும். வாங்கிட்டோம், முடிச்சிட்டோம், தீர்த்துட்டோம், இனி எப்படி வாங்கக்கூடாது, எப்படி நிலைத்து நிற்கணும், சாப்பாடு இல்லாட்டி கூட எப்படி கடன் வாங்கக்கூடாது, எப்படி முழங்காலில் நிற்கணும், எப்படி யுத்தம் செய்யணும், எப்படி தேவனிடத்தில் கேட்கணும், எப்படி நம் தேவன் மனிதர்கள் வெற்றி பெற்றார்கள், எங்களுடைய முன்னோர்கள் எப்படி வெற்றி பெற்றார்கள் என்று நாங்களும் ஆண்டவரே கேட்க வேண்டும், கேட்க வேண்டும் ஆண்டவரே, கேட்க வேண்டும் ஆண்டவரே. தப்பி தவறி ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த சாபம் போயிடக்கூடாது ஆண்டவரே. நெவர் எவர் they get into this kind of racket, this kind of fortress, oh Lord, it's killing people, oh Lord. ஆண்டவரே இந்த உலகத்தில் ஒரு ஏமாற்றம், இந்த தேசத்தில் ஒரு ஏமாற்றம், இந்த கவர்மெண்ட்டில் ஒரு ஏமாற்றம், எஞ்சி இருக்கிற தேவதைகள், அந்நிய தேவதைகள், மந்திரங்கள், பில்லி சூன்யங்கள் எப்படியானா இவனை கடன்காரனாக மாற்றி இவனுடைய சமாதானத்தை கெடுக்கணும், எப்படியானா இவனை கடன்காரனாக வைத்து நிம்மதியே இல்லாமல் தினம் அதே யோசனை பண்ணின்னு இருக்கணும், அதே யோசனை பண்ணின்னு இருக்கணும். ஆண்டவரே உள்ளம் கதறுகிறது ஆண்டவரே. சில நேரங்களில் இவங்க செய்கிற எங்கள் சபை மக்களை பார்க்கும்பொழுது ஆண்டவரே, the way they take the loan, oh Lord God, where this is going to end, எங்கே போய் முடிகிறது ஆண்டவரே. ஓ லார்ட், அவருடைய மனக்கண்களை திறந்தருளுங்க கர்த்தாவே. இந்த லோனில் இருக்கிற அந்த ரகசியங்களை கை நீட்டி சர்வசாதாரணமாக காசு கடனை வாங்குகிற மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்கள் ஆலயத்தில் இந்த தர்த்திரம் இருக்கக்கூடாது ஆண்டவரே, எங்கள் ஆலயத்தில் இந்த சாபம் இருக்கக்கூடாது. ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அது ஜீவாண்டி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சமூகத்தில் நாங்கள் வருகிறோம்ப்பா. இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த 6 மாதத்தை போன வருஷம் மாதிரி 24 விட்ட மாதிரி இந்த 25 விட மாட்டோம். நோ 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 நோ. என்னென்ன செய்யணும்? ஜெபிக்கணுமா, உபவாசம் இருக்கணுமா, முழங்கால் போடணுமா, காணிக்கை கொடுக்கணுமா, உண்மை தேடணுமா, வேதத்தை வாசிக்கணுமா. ஆண்டவரே இலவசமானது, வானமும் பூமியும் என்னுடையது. நீர் சொல்லியிருக்கிறீர், ஆகாஷவன நான் சிம்ஹாசனம், பூமி ನನ್ನ பாதபீட. வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி எனது பாதப்பீடம். ஆண்டவரே இந்த பூமியை உம்முதா இருக்கு. உன் பிள்ளைப்பா நான், பிள்ளைப்பா நான், பிள்ளைப்பா. இந்த பிள்ளைப்பா அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உங்களது பிள்ளை என்று நாங்கள் பாடினோமே ஆண்டவரே, ஒவ்வொருத்தரும் பாடினோமே. நாங்கள் அவமானப்பட விட்டுறாதீங்க ஆண்டவரே. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இவங்க கேட்டோம், இந்த புத்தி இல்லை, தெரியாத செஞ்சுட்டேன், இதெல்லாம் போட்டோம். ஆண்டவரே உங்களுடைய கிருபை பாராட்டுங்க, கிருபை பாராட்டுங்க. ஜனங்கள் இப்போ ரைட் நோ இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற யாரே எந்த கடத்திலே இருந்தாலும் இன்னத்தோட அது ஸ்டாப் ஆகணும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஒரு வழி வாசல்களை திறங்க ஆண்டவரே. அது திறந்த பிறகு ஆண்டவரே திருப்பி கடன் வாங்காத மாதிரி அவங்களுடைய மனதை நீங்க ஆசீர்வதித்தாங்க ஆண்டவரே. Give them a new heart, take away the stony heart, oh Lord. அந்த கல்லான இருதயத்தை நீங்க எடுத்து போட்டு சதையான இருதயத்தை தாங்க ஆண்டவரே. ஓ ஆண்டவரே, வீடு வீட்டுக்கு கடம் கடம் இடம் ஆண்டவரே. show him what it is so danger, oh Lord. அவர்களுக்கு காண்பித்து தாங்க ஆண்டவர். ஜெபிக்க கடலிருந்து வெளியே வரதுக்காக ஆண்டி அவர்கள் ஜெபிப்பார். அன்பின் தேவனை நன்றியோடு சோத்திரிக்கிறோம். இந்த வேளையில கூட தேவாமையர் தாமே கத்தா வாக்கு கடங்காத பெருமிச்சோடு தேவ ஜனத்தினுடைய இருதயத்தின் பாரங்கள் அறிந்தவராய் கத்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளும் எப்படியாய் தன் கடன் பிரச்சனைகளை மாட்டிக்கொண்டிருக்கிறாங்க என்று சொல்லி கத்தா வட்டி கட்டி கட்டி கத்தாவே, அப்பா நான் கொடுத்து கொண்டே இருக்கிறேனே, நான் கடன் தீர்க்கவில்லையே, என்னை எவ்வளவாய் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி அப்பா வேதனையோடு துக்கத்தோடு அதனால் பிரச்சனையும் சண்டையும் சமாதானம் இல்லாத வாழ்ந்து கொண்டிருக்கிற
பிள்ளைகளை கர்த்தர் நீரப்பா இந்த காலை வேளையில பேசினீரப்பா. ஆம் கர்த்தாவே, எப்படி ஆகிலும் இந்த கடன் தீர்க்குமே என்று சொல்லும்போது கர்த்தாவே நிச்சயமாக அப்பா உபாகம் புஸ்தகத்தில் சொல்லுகிறதே, நீயோ அநேக ஜனங்களுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காது இருப்பாய் என்று சொன்ன வாக்கு தத்துவம் இந்த காலை வேளையில இயேசுவின் நாமத்தினால இப்படி கடன் பிரச்சனையில் இருக்கிற பிள்ளைகள் மீது இந்த வாக்கு தத்தின் ஆசீர்வாதம் வரட்டும் ஆண்டவரே. இந்த வாக்கு தத்தின்படி நம்முடைய பிள்ளைகள் கடன் கொடுக்கட்டும், கடன் வாங்க கூடாது. இப்ப இருக்கிற எல்லா கடன்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கடன் மாறுவதாக, கடன் அடைக்கப்படுவதாக. ஒத்தாசை வரும் பர்வதம் நேர் அந்த கடன்களை அடைப்பீராக ராஜா. எப்படியா ரத்தத்தை சிந்தி கர்த்தாவே பாவத்தில் இருக்கிற எங்களை மீட்டெடுத்திரோம் அப்பா. மீட்டெடுத்தது கடனுக்காக, பிரச்சனைக்காக, வேதனைக்காக அல்ல கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, நாங்கள் செழிப்பா இருக்கத்தக்கதாக, கர்த்தருக்குள்ளாய் மனமகிழ்ச்சியா இருக்கத்தக்கதாக எங்களை தெரிந்து கொண்ட என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய வசனங்களை கேட்டு அதன்படி நடக்கும் போது நாங்கள் அப்படியே ஆசீர்வதிக்கப்படுவோம் ஆண்டவரே. அப்படியே சத்துருடைய ஆலோசனைக்கு செவி கொடுத்து அப்பா இப்படியாய் கடன்ல மாட்டிக்கொண்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால விடுவிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால கடன் பிரச்சனையில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தூக்கி எடுக்கிறோம் ஆண்டவரே. தூக்கி எடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. அந்த கடத்திலிருந்து மேலே தூக்குகிறோம் இயேசுவின் நாமத்தில் எடுத்து நிக்க வைக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் தாமே விடுவித்து கர்த்தாவே. இன்றைக்கு கர்த்தர் என்னோடு பேசினார், எனக்கு விளக்கமா எடுத்து பேசின தேவன் என்னை அப்படியாய் மீட்டெடுப்பார் நம்பிக்கையோடு கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. வேதனையோட நான் என்ன செய்வேன், நான் ஏது செய்வேன் அல்ல. இன்ற தினத்தில் கர்த்தர் என்னோடு பேசினார், என் கடன் பிரச்சனை எல்லாம் மாறினது, கர்த்தரே எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கடன் செல்ல என் ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. கர்த்தர் தன் பாரத்தோடு இந்த வேளையில கூட கர்த்தாவே என் ஜனம் இப்படியாய் அறிவில்லாத சங்காரம் ஆய்கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி தேவ ஆவியானவர் வேதனையோடு துக்கத்தோடு கர்த்தாவே இந்த ஆராதனையில பேசினீர் ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே, என் தேவன் தாமே இப்பொழுது ஆவியானவர் கொடுத்த ஆலோசனை அதை அப்படியே உட்கொண்டு உடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே நான் உட்கொண்டேன். அதை புதையலை போல நான் என் மறைத்து வைப்பேன் என்று சொல்லி கர்த்தாவே விசுவாசத்து கடந்து செல்லத்தக்கதாய் சொன்னது போல என் தேவனே இவர்கள் வந்து சாட்சி சொல்ல வேணும். கர்த்தர் என்னோடு பேசினார், என் கடமெல்லாம் அடைக்கப்பட்டாச்சு, என் தேவன் என்னை விடுவித்தார் என்று சொல்லி சாட்சிகளை சொல்லத்தக்கதாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அந்த கடத்திலிருந்து விடுவிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. ஒவ்வொரு பிள்ளைகளும், வாலிப பிள்ளைகளும் சரி, எல்லாரும் சரி, யார் என்று ஆவியானவருக்குத்தான் தெரியும். நாங்கள் முகத்தை பார்க்கிறோம், உள்ளத்தில் வெந்து கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு கர்த்தர் அறிவீர். இந்த தினத்தை திட்டவட்டமாய் பேசியிருக்கிறீர், கர்த்தரை ஆறுதல் படுத்திருக்கிறீர், ஆலோசனை சொல்லியிருக்கிறீர். இதை எடுத்துக்கொண்டு சந்தோஷம் மகிழ்ச்சியோடு வந்து அப்பா முடிந்த பிறகு வந்து சாட்சி சொல்லி தேவனை மகிமைப்படுத்த முடியாது. இயேசுவின் நாமத்தினால ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.